ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு பார்த்துடலாம். இந்த ஆப்பில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பாருங்கள். லிங்க் வேணால் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், எஃப்என்ஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூணுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட ஃபேவரட்டான கம்பெனிஸ் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி தனியாக இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தனியாக இருக்கும். அடுத்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கீங்க, பெண்டிங்கில் இருக்குது, இல்லை கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸை ஆர்டர் பேஜில் செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் ப்ரொஃபைலுக்கான ஆப்ஷன். இங்கே வந்து நீங்கள் பணம் ஆட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை செக் பண்ணுறது அண்ட் உங்களோட ஸ்டேட்மெண்ட், அதாவது லெஜர்லாம் செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பணம் ஆட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ், வித்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். ஒரு 1000 ரூபீஸ்னால் 1000 ரூபீஸ் அடிக்கணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ணுறதுனா பே பண்ணிக்கலாம். இல்லாட்டி மற்ற ஆப்ஷனும் கொடுப்பாங்க. யூபிஐ ஆப்பெல்லாம் உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஷோவ் ஆகும். இல்லை நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணுறதுனால பே பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆகும். யூபிஐ பின்னை போடுவீங்க, பணம் சென்ட் ஆயிரும், இங்கே வந்து ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸ்டாக்கில் டேரெக்டாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். நீங்கள் எதாவது ஸ்டாக் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயும் எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச்சில் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் டாட்டா மோட்டர்ஸ்னு அடிக்கிறேன், சரிங்களா? அந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் டாட்டா மோட்டர்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா 2 ஸ்டாக் லிஸ்ட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, ஒன்று வந்து பிஎஸ்சி. ஸோ நீங்கள் எதில் வாங்கினாலும் ஒன்று தான், கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். 2 கம்பெனிஸ், அதாவது 2 இடத்துல வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேவா? கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 993.65. ஸோ அந்த ப்ரைஸை செக் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸையும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு கம்பெனியை பார்த்தினா ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓவர்வியூ, டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு பை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கீழே பை ஆப்ஷன் இருக்கும், பை கொடுப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க. ஒரு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 993.65. எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி அடிக்கணும். 100னா 100. கீழே ரேட் இருக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பணம் இல்லை, அதனால் ஆட் ஃபண்ட்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வராது, டேரெக்டாக பை ஆப்ஷன் வந்து வந்துடும். பை கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து பை ஆயிரும். இதை வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்கும். அதில் எக்விட்டியில் போனீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போங்க. ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்டு போனீங்க அப்படின்னா இதுலேயும் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அதை மேலே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஆதித்ய பிர்லா சன் லைஃப் பிஎஸ்சி எடுத்துக்கிறேன். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிராஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து டைம் பீரியட் செலக்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸை பார்த்துக்கலாம், சரியா? கீழே வந்தீங்கன்னா கால்குலேட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ண போகிறீங்களா, இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு என்ன அமௌண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இல்லை 3 இயர்க்கு அப்புறம் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே செக் பண்ணுங்கள். ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்வெஸ்ட் நவ் கொடுப்பீங்க. எஸ்ஐபியை ஒன் டைமாக. ஸோ நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன் டைம் கொடுக்கலாம். இல்லை மந்த்லி சேலரியிலேருந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஐபி கொடுத்துட்டு ரெண்டும் சேம் தான். நீங்கள் ஒன் டைம் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் 5 லேக்னா 5 லேக் கொடுத்துட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஆயிரும். ஸோ எஸ்ஐபினா எஸ்ஐபி அமௌண்ட் அடிச்சுட்டு கீழே எஸ்ஐபி டேட் இருக்கும். மந்த்லி எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். கூகுள் பே, ஃபோன்பே, இல்லை நெட் பேங்கிங் எது மூலிமா பேமெண்ட் பண்ணுறீங்களோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் எனேபிள் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வேணாலும் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வந்தோடனே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டேப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஆப் யூஸ் பண்ணுறது. ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள். எஃப்என்ஓவில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.